ஒரு பொண்ணு அவளுடைய போனை கை தவறி கீழே போட்டுறா. அது மாடியில இருந்து கீழே விழுறதுக்குள்ள டைம் டிராவல் பண்ணி 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராய்ங்கிற ஒருத்தனுடைய தலையில போய் விழுந்துருது. அவன் இதுக்கு முன்னால போனையே பார்த்தது இல்ல போல. அதை ரொம்ப ஆச்சரியமா பாக்குறான். அந்த பக்கம் அந்த பொண்ணு மாடியில இருந்து கீழே ஓடி வந்து பாக்குறா. பார்த்தா விழுந்த இடத்துல அந்த போனையே காணோம். அதனால அவ வேற ஒரு போன்ல இருந்து அவனுக்கு கால் பண்ணி, என்னுடைய போனை நான் தொலைச்சிட்டேன், அதை நீங்க தான் வச்சிருக்கீங்களா, தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துருங்க, அது ரொம்ப முக்கியமான போன்னு சொல்றா. அதுக்கு அவனும் சரி ஓகே நான் கொடுத்துறேன், நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் சொல்றான். அப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் அவன் சொன்ன அட்ரஸ்க்கு போய் பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல ராய்ங்கிற பேர்ல யாருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால மறுபடியும் நம்ம ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணி, நீ என்ன ஏமாத்த பாக்குறியா, நீ சொன்ன அட்ரஸ்ல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை திட்டுறா. அதுக்கு அவன் எனக்கு உன்னை ஏமாத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல, நாங்க பல வருஷமா இந்த அட்ரஸ்ல தான் இருக்கோம்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வந்து இன்னைக்கு என்ன டேட்னு கேட்க, அதுக்கு அவன் ஏப்ரல் 16 1912 சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணு பயங்கர ஷாக் ஆயிரா. ஏன்னா இன்னைக்கு உண்மையான டேட் ஏப்ரல் 16 2008. அப்பதான் அந்த பொண்ணுக்கே தெரியுது நம்ம போன் டைம் டிராவல் பண்ணி 100 வருஷம் பின்னாடி போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.